போல் கேடும் உண்டு உடம்புக்கு. ரத்தம் போல் கேடும் உள்ளதாகும் சாக்காடு வித்தகருக்குள்ளால் அறியுதான். இந்த உடம்பு பெற்றவன் என்ன செய்வான்? பெறுதற்குரிய மாடு பிரிவை பெற்றுவிட்டோம், இதை வைத்துக்கொண்டு பெறுதற்குரிய ஆன்மலாபத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது வள்ளுவன் கருத்து. ஆக்கமும் கேடு நமக்கு உண்டு. யாராயிருந்தாலும் சரி, அவன் மன்னனாயிருந்தாலும் சரி, அவன் மம்புட்டி பிடி போடாஇருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஆக்கமும் கேடு இருக்கு. ஆக்கம் வளர்பிறை, வளர்ச்சி அடையுதுதான். இளம வாலிபமாக குழந்தையாக இருப்பான், வாழனாக இருப்பான், வாலிபனாக இருப்பான், முதுமை வந்துடும். அது பிறகு கிழவன் என்ற பேரும் எடுக்க வேண்டிய வரும், நிச்சயம் உண்டு. யாராக இருந்தாலும் சரி, ஆக்கமும் கேடும் உடம்புக்கு உண்டு, யாரும் மறுக்க முடியாது. நத்தம் போல் கேடும் உள்ளதாகும் சாக்காடு வித்தகர்களால் அறியுது. வித்தகர்னா சதுர்பாடு உடைய அர்த்தம், சிறந்த அறிவாளி. அவன் என்ன செய்வான்? உடம்பு நலியுது, உடம்பு நலியத்தான் செய்யும், முதுமை வரத்தான் செய்யும், நரதரிமு போறதான் செய்யும், ஈழையும் வரதான் செய்யும், சாவு வரத்தான் செய்யும். இது பிறக்கும் போதே அதுக்குரிய லட்சணங்கள் அமைப்பது தான். அது என்ன செய்வான்? அறிவாளிகள், பக்தர்கள், ஞானிகள், சிறந்த அறிவாளிகள். சிறந்த அறிவாளினா அப்படின்னா உயிரை பற்றியும் உடம்பை பற்றி அறிந்தவன் சிறந்த அறிவாளி. மற்றெல்லாம் அறிவு இருக்கலாம். உடம்புக்கு வரும் கேடும், உடம்புக்கு வரும் கேடுனால் வருகிற உயிருக்கு வரும் கேடும் ரெண்டு அறிந்தவன் தான் சதுர்பாடு உடையன்னு அர்த்தம். அவன் என்ன செய்வான்? ஞானிகள் உடம்பு இளமை இருக்கும்போதே பிடிச்சிருவான், தினமும் ஆசான் பூஜை செய்வான். இப்போ ஞானிகள் அப்படி இருக்கான்னா, இந்த உடம்பை விட்டுட்டா அவன் செத்து போனான், சாக மாட்டான். உடம்பு இருக்கும்போதே உயிரை காப்பாற்றி கொள்வான். உடம்பு இருக்கும்போதே அவன் சொல்லுவான், உடம்பு இருக்கும்போதே அதை திடப்படுத்தி கொள்வன் சிறந்த அறிவாளின்னா. மற்றவனா செய்ய முடியும். முதுமை தட்டான் இளமை என்ன செய்யும்? காமம் ஒரு 20, 30, 20 வயசுலெல்லாம் காமத்தேகம் பிச்சு திங்கி அவனை கட்டுப்படுத்தவே முடியாது. நில்லுடா விட நிற்க மாட்டான். அது ஒரு பெண்ணை விரும்பிட்டான்னு வச்சுக்கினா அவனை நில்லுடா எப்படி ஒரு உபதேசங்கிற பேச்சு அவனுக்கு பிடிக்காது. உபதேசம் கசப்பாக இருக்கு அவனுக்கு. அந்த 20 வயசுல அவனை போய் நீ ஞானத்தை சொன்னா கேட்பானாவன்? கேட்கவே மாட்டான். அதே மாதிரி ஒரே நோக்கமாக போய்கிட்டே இருப்பான், குதிரை மாதிரி போயிட்டு இருப்பான். அவனை தடுக்க முடியுமா? அது என்ன செய்வான்? ஞானிகள் என்ன செய்வான்? நல்வன் இருந்தால் இளமை வந்துடுச்சு, இளமை 20 வயசு ஆயிடுச்சு, இப்போ மனசில் திடப்படுத்த முடியல, மனசு திடப்பட மாட்டேங்குது, மனசு பேயாட்டம் போடுது. இதை கட்டுப்படுத்த வேண்டும். யார் தெய்வலை? முன் செய்த நல்வனை புண்ணியம் இருந்தது. நம்மளை காமியம் வஞ்சிக்குது, நம்ம எடுத்துக்கொண்ட லட்சியத்தை தடுக்கும்போது தெரியுது. ஆசானை கேட்குறான், என்னப்பா பிச்சு திங்குதையா, மன உடல்நிலைப்படலை, எந்த பெண்ணை பார்த்தாலும் கூடவே போகுது, நான் என்ன செய்வேன்? கூட்டுவன் வந்துக்கிட்டே இருக்கிறான். ஒரு பக்கம் நான் பெண்ணை தேடி போய்கிட்டே இருக்கிறேன், கூட்டுவன் பின்னை தொடர்ந்துக்கிட்டே இருக்கிறான். இருந்து இப்படியா விடுபட அருள்ச்சின்னு கேட்பான். புண்ணியவான் தான் கேட்பான்.